Hey guys, welcome back to our channel Kichu Sabi. ஸோ இந்த மாதிரி உட்காந்து உங்ககிட்ட பேசி கிட்டத்தட்ட 1 month ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே வந்து போடலை கரெக்டாக. கிட்டுவோட அந்த ஃபங்க்ஷன் எடை போட்ட ஃபங்க்ஷனோட லாஸ்ட் வீடியோ, அதுக்கப்புறம் வந்து வீடியோ போடவே இல்லை. நீங்கள் வந்து நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டீங்க ஏன் வீடியோ போடலன்னு. ஆக்சுவலாக ஷார்ட்ஸுமே நம்ம வந்து போடவே இல்லை. சேனல் வந்து 1 month ஆக்டிவாகவே இல்லை. இன்னைக்கு தான் நாங்கள் வந்து அகைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்களையும் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணி வந்து கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க, எங்க இன்னும் காணோம் ஏன் வீடியோவே போடலாம். ஸோ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேபிஸ் இருக்கு அப்படின்ற போது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதாச்சும் வந்து இந்த மினி விலாக்லாம் ஈஸியாக போட்டுருவாங்க இவங்க. நம்ம இடத்துல 2 செகண்ட்ல எடுக்கிற ஸோ இந்த மாதிரி லாங் வீடியோஸ்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 minutes கிட்ட ஒரே பிளேஸ்ல உட்காந்துட்டு நம்ம வந்து வீடியோ பேசணும். இப்பவுமே வந்து கிட்ட தூங்கிட்டு இருக்காங்க, அந்த கேப்ல தான் வீடியோ எடுக்கிறோம். இன்கேஸ் அவங்க எழுந்துட்டாங்கன்னா அப்படியே இந்த வீடியோ கட் பண்ணிட்டு போய் அவங்கள பார்க்கணும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் இதாவா இருந்துச்சு. அது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் எல்லாம் இதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. இப்போ வந்து நல்லா ஒரு 1 month மேல ஆயிடுச்சா, ஒரு 1 month மேல ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து எல்லாம் ஓகே செட் ஆயிடுச்சு. கண்டிப்பாங்க இனிமேல் ஒன் டே விட்டு ஒன் டே வீடியோ வந்து ரெகுலரா வரும். இது வந்து கன்ஃபார்ம் 100% ஷுர். ஒன் டே விட்டு ஒன் டே கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து வந்துட்டே தான் இருக்க போகுது. அண்ட் இந்த வீடியோ வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தான் அங்கேயே விட்டுட்டோம் இல்லை பாதியிலேயே, அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டெலிவரி ஸ்டோரி தான் வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம். டெலிவரி ஸ்டோரி என்ன நடந்துச்சு, இவங்களுக்கு சி செக்ஷன்ல வந்து என்னெல்லாம் ரூம்குள்ள நடந்துச்சு, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஷேர் பண்ண போறாங்க. இவங்க சொல்லி தான் எனக்கே வந்து இவ்வளோ நடந்தாலும் ஃபர்ஸ்ட் கிட்ட செகண்ட் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கு. எழுந்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க கிட்டு வந்து எழுந்துட்டாங்க. இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா தூங்க வச்சு தான் நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி வந்து டைம் இல்லை அப்படின்றனால நம்ம வீடியோஸ் அவ்வளோ ஷூட் பண்ண முடியாது. ஸோ இனிமேல் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து ரெகுலராக வீடியோ போகிறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டெலிவரி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இவங்க சி செக்ஷன் ரூம்லையுமே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து முழுசாக பாருங்கள். அண்டு நாங்கள் வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அகோராலிருந்து எக் பாய்லர் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ப்ராடக்ட் தான். இது வந்து நம்மளுக்கு கேஸ் எதுவுமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். அட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் 8 eggs வந்து பாயில் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீமர் மேலே வந்து இந்த 2 holes மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஸ்டீம்லாம் போகும். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா எக் ட்ரே. ஸோ இதில் வந்து நம்மளால் 8 egg வரைக்குமே வந்து அட் டைமில் வந்து நம்மளால் பாயில் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடி. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலில் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி இந்த இங்கே பாருங்க, 1 tap. இது வந்து 1 tap ஃபங்க்ஷன். ஜஸ்ட் நம்ம 1 tap பண்ணாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப். நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு அளவு தெரியல அப்படின்னா அவங்களே யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மீடியம், வெல் டன், ஸ்டீம்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்கை பாயில் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக் போச்சு, நம்ம வந்து எக்கை வந்து உடச்சி இதில் வந்து ஊற்றினா அது வந்து வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இது ஆஃபில் தான் இருக்குது. இந்த மெஷரிங் கப்லேயும் இன்னொரு விஷயம் இருக்குது, அதில் வந்து பின்னாடி ஹூக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம எக்கை வந்து ஹோல்ஸ் பண்ணி தான் வந்து உள்ளே வைக்கணும். எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் முட்டை வந்து வெடிப்பு விடாமல் நல்லா வந்து ஸ்டீம் ஆகி வரும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ப்ராசஸ் காட்டுறேன். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணியை இந்த இதில் ஊற்றிக்கலாம். ஸோ ஃபுல்லாக ஊற்றி முடிச்ச அப்புறம் இந்த எக் ட்ரேவை வச்சுட்டு இந்த மெஷரிங் கப்பில் இருக்க அந்த இதனால நம்ம வந்து எக்கை வந்து இது மாதிரி வந்து ஹோல்ஸ் பண்ணிக்கணும். ஹோல்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஒரு எக்கு 2 எக்கை வச்சுட்டு அடுத்து இதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். ஜஸ்ட்டு வந்து இதை 1 tap பண்ணிட்டா போதும், இதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் பாயில் ஆகி முடித்த உடனே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம வந்து இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து எக்கு வெந்துட்டு இருக்குது. இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த போச்சரை வச்சு நெக்ஸ்ட் எக்கை போடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா எக் போச்சர் வச்சு என்ன பண்ணது ஒரு பேன் கேக் மாதிரி வந்து அழகாக வந்திருக்கு. அண்ட் நம்ம பாயில் பண்ண எக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரிச்சிட்டு கட் பண்ணி பார்க்கும்போது அதை அழகாக ஒரு ஹாஃப் பாயில் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாயில் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ எல்லாம் முடிஞ்ச அப்புறம் இதை நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிக்க முடியும். இந்த எக் ட்ரே அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா போச்சு இது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். எக் பாய்லர் மட்டும் நம்ம வந்து டிஷ்யூ வச்சு அழகாக தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் அமேசானில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுவே இல்லை எதுவுமே வந்து இவங்க செட் பண்ணவே இல்லை. நான் வந்து அவங்ககிட்ட கேட்குறேன் என்ன எதுவுமே பண்ணல, எப்படி ஆப்ரேஷன் பண்ண, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க.
நம்ம வந்து டேரக்டா கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னாங்க. நாங்க யோசிச்சோம் எப்படிங்க டேரக்டா கூட்டிட்டு போவாங்க, எனக்கு ஏன்னா அந்த அதுக்கு டைம்ல முன்னாடி எல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ வரையும் கூட ஓரளவு நான் வந்து ஓகேவா இருந்தேன். அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வந்து கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் இருக்கும்போது வரையும் நான் கொஞ்சம் நல்லா தெளிவா ரீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படிதான் வந்து இருந்துட்டு இருந்தோம். அப்பயுமே கொஞ்சம் பெயின்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல எல்லாம். சரி ஓகே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல என்னன்னா, எனக்கு போன டைம்லாம் வந்து இது போட்டுட்டாங்க. பிளட் ஏத்தணுன்றதுக்காகவே அது என்ன என்விலேட்டரா? ஏதோ ஒண்ணு ஊசி ஏதோ போட்டு அந்த சொல்லி கையில சொன்னாங்க. போடுறத வந்து போட்டு விட்டாங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா போடவே இல்ல. லாஸ்ட் மினிட் வரையுமே எனக்கு போடவே இல்ல. எனக்கு அதுவே டவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எப்போதும் சலைன் ஓடுமே, இப்ப என்ன சலைனே ஓடலையே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைம்ல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு உள்ள வந்து சி செக்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ. எங்களுக்கு வந்து பண்றதுக்கும் அந்த கொஞ்ச நேரத்துல வந்து இன்னொருத்தவங்களுக்கு சி செக்ஷன் உள்ள நடந்துட்டு இருக்கு. நான் வெளியில வர்ற அந்த நர்ஸ் கிட்ட கேட்டுட்டே இருக்கேன். என்ன இன்னும் வந்து கையில இன்ஜெக்ஷன் எதுவுமே டெஸ்ட் டோஸ் போட்டாங்க. டெஸ்ட் டோஸ் மட்டும் போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன இன்ஜெக்ஷன் போடலையே, ஏன் வந்து போடல அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டே இருந்தேன். அவங்க இருங்க வருவாங்க, இருங்க வருவாங்கன்னு மட்டும் சொல்லிட்டு அந்த ஆனா பாட்டி டைமும் கிட்ட ஓடிட்டாங்க. வந்துருச்சு. ஆபரேஷன் ஆமா. பண்ண டைமும் கிட்ட வந்துருச்சு. நான் சி வந்து சரி செக்ஷன்னாலே வந்து இந்த ஒரு நல்ல நேரம்னு ஒண்ணு குடுத்து நம்ம அந்த டைம்ல தான் பண்ணுவோம். அன்னைக்குன்னு எங்க நேரம்னு பார்த்து டாக்டர் வந்தது லேட்டு. எங்களுக்கு முன்னாடியே சி செக்ஷன் ஒருத்தவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ன்றதுனால அவங்களுக்கு அந்த டைம் கணக்கு கிடையாது போல. அப்ப கரெக்ட்டா ராவு காலம் வேற. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து நமக்கு தான் ராவு காலம்லாம். சிரிக்காதீங்க. அப்போ அவங்களுக்கு ராவு காலம், குழந்தை பிறந்தப்ப வேற ராவு காலமா நான் கேட்டுட்டு இருந்தேன். என்ன ராவு காலத்துல பெத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா அவங்களும் நம்ம வீடியோ பாக்குறவங்க ஏதோ தப்பா நினைச்சுக்க போறாங்க. தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க. சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க. நான் அவங்கள்ட்டயும் வந்து நாங்க கேட்டோம். என்ன இந்த டைம்ல பொறந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க எங்களுக்கெல்லாம் அப்பலாம் கிடையாது அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. அதுவும் கரெக்ட் தான். நம்ம தான் அதெல்லாம் பார்ப்போம். ஸோ நல்ல நேரம் குடுத்தாச்சு. நல்ல நேரம் வந்து எப்படின்னா தாண்டி போக ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி. அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் டென்ஷன் வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு. எதுவுமே பண்ணல. இனிமா குடுப்பாங்க மெயினா. எனக்கு இனிமாவே பார்த்தீங்கன்னா குடுக்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து காலைல இவங்க சாப்பிடாம தான் வந்தாங்க. அப்ப வந்து 8:30 ஆயிடுச்சு. நீங்க என்ன இன்னும் சாப்பிடலையா? 8:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட ஏன்னா வேணாம். இனிமா குடுக்கணும். நீங்க இதுக்கப்புறம் சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாது. அதனால சாப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க எதுவுமே சாப்பிடலன்னு தெரிஞ்சு, ஓகே பசி ஒரு 2 இட்லி வந்துருச்சு. மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. 2 இல்ல 1 இட்லி மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இனிமா குடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப வரைக்கும் ஓகே எல்லாமே ஓல்டு ப்ராசஸ் மாரி தான் இருக்குன்னு நினைச்சோம். பட் இவங்க சாப்பிட்டாங்க. டைம் கிட்ட நான் வருது. எங்க டைம் கிட்ட வருது. சாப்பிட்டேன். ஒரு வாய் இன்ஜெக்ஷன் தான் போடல. வச்சேன். அவங்க உடனே இல்ல வேண்டாம். டைம் பார்த்தாங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இவங்க வாங்கிட்டு வரதுக்குள்ள. இல்ல சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு வாயோட சரின்னு தண்ணி குடிச்சு நான் பார்த்தீங்கன்னா வயித்த வந்து அந்த ஃபில் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டேன். போடல. அதுக்கப்புறம் யூரின் பேக் போடல. இனிமே போடல. டைம் கிட்ட வந்துட்டே இருக்கு. நாங்க வந்து வெளிய கேட்டுட்டே இருக்கோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லல. ஆமா. அதுக்கப்புறம் கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து இல்ல அதெல்லாம் எதுவும் வேணாம். நீங்க ஆமாமா நீ மட்டும் அவன் போதும்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு போயிட்டாங்க. அந்த இந்த ட்ரெஸ் இருக்குல்ல, அத வந்து நான் ஒரு டைம் நான் கேரி பேக்ன்னு சொன்னதுக்கு எல்லாம் ஒண்ணு என்ன கேரி பேக்ன்னு சொல்றீங்க? அது ஆப்பரேஷன் தியேட்டர் ட்ரெஸ்ஸு அப்படிலாம் சொல்லி திட்டுனீங்க. நிஜமா எனக்கு நான் போட்டுக்கிட்டதுக்கு தான் அப்படி சொன்னேன். மத்தவங்கள எல்லாம் சொல்லல. எனக்கு அது அப்படி ஃபீல் ஆச்சேன்னு சொன்னேன். இந்த டைம் ஆனா எனக்கு அந்த ட்ரெஸ் பெர்ஃபெக்ட்டா எங்கேயோ சுத்தி விட்டாங்க. ஸோ எங்கேயும் தெரியாம கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு. அத போட்டுக்கிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, என்ன நேரா சி செக்ஷன் ரூம்குள்ள வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப வரையுமே இனிமா குடுக்கல, கையில அந்த ஊசி போடல, மெயினா யூரின் பேக் போடவே இல்ல. எதுவுமே பண்ணலன்னோன தான் எனக்கு டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா போன டைம்லாம் நான் யூரின் பேக் ஒரு கையில புடிச்சுக்கிட்டே தான் நடந்து போனேன். ஒருவேளை நார்மல் டெலிவரி பண்ணியிருப்பாங்களோ? அதுக்கு தான் வாய்ப்பு இல்லையே. ஸோ உள்ள போயிட்டேன். அப்ப மணி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 1:20 ஆயிடுச்சு. 1:20 கரெக்ட்டா ஒரு 2 மணிக்குள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா, 1:45க்குலாம் அன்னைக்கு நல்ல நேரம் முடிஞ்சு, உடனே அடுத்து யமகண்டமோ என்னமோ வருது. ஸோ வந்து உள்ள கூட்டு போயிட்டாங்க. டாக்டருங்கலாம் பரபரன்னு உள்ள வந்து சுத்திட்டு இருக்காங்க. நான் தான் பார்த்தா அசால்ட்டா போய் நிக்கிறேன். உட்கார்ந்தேன். பார்த்தா எல்லாம் உள்ள சுத்திட்டு இருந்தாங்க. வேகமா எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சி செக்ஷன் நடந்ததுனால. எல்லாமே கிளியர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபுல் கிளீனு. அவங்களுமே எல்லா ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணி ஃபுல் ஆயிட்டாங்க. அப்ப வேற சொல்றாங்க, "டைம் ஆயிடுச்சு. சீக்கிரமா பண்ணி ஆகணும்." அவங்களுக்கு என்ன தெரியும்ல, நம்ம சொன்ன டைம் தெரியும்ல. "டைம் ஆயிடுச்சு. சீக்கிரமா பண்ணி ஆகணும். உட்காருமா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையில ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, உள்ள கூட்டு போனோனயே ஊசி போட்டாங்க. இந்த கையில ரிங் போட்டே நான் போயிட்டேன் உள்ள. அவங்க அத பார்த்துட்டு, "ஏம்மா ரிங்க கூட கழட்ட மாட்டீங்களா?" அப்படின்னு ஒரு மாதிரி கேட்டாங்க. நான் உடனே, "இல்ல அத மட்டும் மறந்துட்டேன்." அப்படின்னோன ரிங்க கழட்டிட்டாங்க. மத்தபடி முதுகு இன்ஜெக்ஷன். அப்பயே வந்து யூரின் பேக்கும் போட்டாங்க. இன்ஜெக்ஷன் இடுப்பு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடியே யூரின் பேக்கும் வந்து போட்டு விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, எழுப்பி வந்து என்ன உட்கார வச்சுட்டாங்க. முதுகு ஊசி போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க வந்து என் கூட அந்த அவங்க நர்ஸ் அண்ணாவா? இல்ல தானே? நர்ஸ் இல்லல்ல. அவங்க அந்த கிளீன் பண்ணுவாங்கல்ல. நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம வந்து போனதுக்கப்புறம் அந்த துணியெல்லாம் எடுத்து போடுவாங்க. அங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த அண்ணா தான் வந்து என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க சொல்லப்போனா. முடியெல்லாம் இப்படி தலையெல்லாம் புடிச்சு, முதுகுல என்ன பண்ணாங்கன்னா, இன்ஜெக்ஷன் போட போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னோன இன்ஜெக்ஷனும் போட்டாங்க.
போட்டு படுக்க வச்ச உடனே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்போதும் போட்ட உடனே நல்லா விறுவிறுன்னு அப்படியே மச்சன்னு மறத்துரும். தொட்டாதான் தொடுறதெல்லாம் தெரியும் அது அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் சி செக்ஷன் நல்லா ஞாபகம் வந்துச்சு அந்த இதெல்லாம். இது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வரையுமே கால ஆட்டிக்கிட்டே இருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் ஆட்டவே முடியாது. இந்த டைம் கால ஆட்டிக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு செகண்ட் டவுட் ஆயிடுச்சு. ஐய்யயோ! என்ன கால ஆட்டுறோம், இப்ப வலிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் கிட்டயே சொல்றேன். இந்த மாரி எனக்கு கால ஆட்டுனா ஆட்ட முடியுது அப்படின்னோன, அவங்க இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தொட்டு பார்த்தாங்க. ஒரு இடத்துல கிள்னாங்க. பார்த்தா எனக்கு வலிக்குது. நான் சொல்றேன் கிள்றது வலிக்குது அப்படின்னு. சரி தொட்டா தான் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் விட்டாங்க. விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, என் கண்ணுக்கு மேல வந்து போன டைம் மாதிரி துணி வந்து இந்த டைம் ஃபுல்லாவே போட்டாங்க. எனக்கு அதே மாரி ஆக்ஸிஜன் மாஸ்க் வந்து வச்சுட்டாங்க. அது எதனால வச்சாங்கன்னே எனக்கு தெரியல. டக்குன்னு வந்து வச்சு விட்டாங்க. அதுலேருந்து ஆக்ஸிஜன் போயிட்டே தான் இருந்துச்சு. ஒரு கையில பிபி வந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு கத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா தடவுறாங்க. அந்த ஏதோ இதெல்லாம் தடவுறாங்க. ஓகே ஆயிடுச்சு. எனக்கு தெரியுது வலிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அப்ப வரையும் எனக்கு மறக்கவே இல்ல அந்த இடம். எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. கத்தி எடுத்து ஒரு கிழிச்சாங்க பாருங்க. இந்த கடைசிக்கு எனக்கு வலியே எடுத்துருச்சு. நான் கத்திட்டேன் உள்ளயே. வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அந்த இடம் எனக்கு மறக்கவே இல்ல சரியா. அவங்க உடனே என்ன வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இன்னும் ஒரு 2 செகண்ட் வந்து வெயிட் பண்ணாங்க. எப்படின்னா, கீரல். எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படியே இங்க இருந்து போற வரையும் எதுவும் தெரியல. பட் ரைட் சைடு போகும்போது செம்மையா வலிச்சிருச்சு. எனக்கு சி செக்ஷனோட வலி. அந்த கிழிச்ச வலி வந்து நல்லா தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, 2 செகண்ட் விட்டுட்டு, அதுக்கப்புறம் எப்போதும் போல கிழிக்க ஆரம்பிச்சாங்க. ஓரளவு வந்து ஆனா எனக்கு லைட்டா பெயின் வந்து தெரிஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம்லாம் எனக்கு சுத்தமா அப்படி தெரியவே இல்ல. இந்த டைம் எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. எனக்கு டோஸ் வந்து கம்மியாயிடுச்சா என்னன்னு தெரியல. அது அவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு பெயின் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்போதும் போல சி செக்ஷன் கடன்னு லேயர் அதுவும் எனக்கு செகண்ட் சி செக்ஷன்னால ஃபர்ஸ்ட் கூட டக்குன்னு முடிஞ்சிருச்சு. கோடு டக்குன்னு இழுத்துட்டாங்க. இப்ப என்னன்னா உள்ள வந்து இது இருக்கும்ல, தையல் இருக்கும்ல, அதெல்லாம் பிரிக்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் ஃபீல் ஆகுது. டொக்குன்னு ஒரு தையலா பிரிக்கிறாங்க. அந்த தையல்லாம் எனக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கு. ஆனாலுமே நான் அப்படியே படுத்தே இருந்தேன். கண்ண மூடிட்டு கொஞ்ச நேரம் கண்ண திறந்துக்கிட்டுன்னு படுத்தே தான் இருந்தேன். ஆக்ஸிஜன் ஓடிட்டே இருந்துச்சு. ஆனாலுமே வந்து என் வாயில பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. அந்த ஒரு வார்த்தைய வந்து ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருந்தேன். எப்போன்னா, நான் அந்த வலிக்குதுன்னு கத்துனேன்ல, அப்போலருந்து ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் சவுண்டா சொல்லிட்டு இருந்தேன். அப்போ உடனே அந்த அனஸ்தேசியா டாக்டர்லாம் வந்து, "என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? பாட்டு பாடிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டாங்க. "இல்ல முருகர பத்தி சொல்லிட்டு இருக்கேன், வேண்டிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஃபுல் மைண்டுமே பாத்தீங்கன்னா, எத பத்தியுமே யோசிக்கல. வேல் மட்டும் என் கண்ணுக்கு அந்த கண்ணு மூடி இருந்ததுனால, கண்ணுக்கு முன்னாடி வேலோட உருவம் இருந்துச்சு. அதையே தான் நான் ரிப்பீட்டடா கண்ண மூடி சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா, வயித்துல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, குழந்தை மேல கிழிக்கும் போதே சொல்லிட்டாங்க. இப்படி ஓப்பன் பண்ணுவாங்கல்ல வயித்த சொன்னோனே, "குழந்தை மேல இருக்கு, அமுக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அனஸ்தேசியா டாக்டர் ஏறி என் வயித்து மேல ஒரு அமுக்குனாங்க பாருங்க. யப்பா! வயிறுனா கீழ தான் மரத்து போயிருக்கும். மேல எல்லாம் மறக்காது. நிஜமா இந்த இடத்துக்கிட்ட ஒரு வலி, அந்த நெஞ்சு குழியில ஒரு வலி எனக்கு எடுத்துச்சு. நான் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன், "எனக்கு வலிக்குது, என்னால முடியலன்னு." அவங்க உடனே, "கொஞ்சம் பொறுத்துக்கோமா, குழந்தை மேல இருக்கு, மேல ஏறிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கீழ வச்சு ஒரு அழுத்துனாங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம கிட்டுக்குட்டி வந்து வெளியில எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, செம்ம கத்திட்டாங்க. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டீஃபாவ பொறக்கும்போது ஒரு துள்ளி சவுண்ட், ஒரு பின் ட்ராப் சவுண்ட் கூட பாவம் வந்து அளவே இல்ல. நான் என்ன நினைச்சேன், பேபி வந்து வெயிட் கம்மியா இருக்கு. ஸோ அதெல்லாம் நினைச்சேன். அதான் சொன்னேன்ல, நானே ஒரு தக்காளி கூடையில போட்டு போகும்போது தான் ஸ்ரீ பொறந்துட்டான்றதே பார்த்தேன். ஸோ அதே மாதிரி இவனும் வந்து வெயிட் கம்மி தானே. ஸோ வந்து கிட்டு பிறக்கும் போது இவன் எப்படியும் அழமாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டெலிவரி நடந்துச்சு. அங்க வந்து அந்த குழந்தை சமாளுக்கு அப்போ வந்து நாங்க பேசிட்டு இருக்கோம். அப்ப பாரு பாப்பா எப்படி வந்து இந்த மாதிரிலாம் நம்ம கிட்ட சத்தியமா அழமாட்டான். ஏன்னா ஸ்டீ பாப்பா அளவே இல்லை. அதே மாதிரி நான் பேசிட்டே இருந்தோம். பட் வந்து நாங்க வெளியே நின்று இருக்கோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு டோர் இருக்கு, ஆபரேஷன் டோர் உள்ள ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் வெளியே வந்து மிரர்ல இருக்கு ஒரு டோர். எப்படியும் மிரர்ல வந்து பேசினா சவுண்ட் கம்மியா கேட்கும்ல, அது மாதிரிலாம் இல்ல. அங்க கிட்ட வெளியே வந்தோன்னா ஒரு சவுண்ட், சரியான சவுண்ட் கத்தலாம். அந்த சவுண்ட் வந்து எங்களுக்கு வெளியே கேட்டுச்சு. நாங்களே ஷாக் ஆயிட்டோம். என்னடா ஒருவேளை நம்ம கேட்டது உண்மைதானா சொல்லி நாங்க வெளியே எல்லாம் பேசிட்டு இருக்கோம். நிம்மியை தான் ஃபர்ஸ்ட் வந்து அதை ரெகனைஸ் பண்ணா பண்ணிட்டு அவன் சொல்றான், குழந்தை பிறந்துச்சு, அவன் அல்றான் பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. அதாச்சும் நான் இப்போ வந்து அவன் சொல்லிட்டு தெரிஞ்சதுனால குழந்தை அழுகுது சொன்னதுனால சொல்ல உடனே நீங்க எது நினைச்சுக்காதீங்க. ஏன்னா சர்ச்சைக்குரிய வார்த்தையாயிடாம இதெல்லாம். அப்போ அவன் வந்து பிறந்துட்டான் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க வெளியே பேசிட்டு இருக்கோம். ஆனா என்னால நம்பவே முடியல, எப்படி குழந்தை சவுண்ட் அல்றான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அங்கிருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கிட்டு போறாங்க.
கத்து கத்து ஆமா. கத்து அதாவது எப்படின்னா ரோட்ல போறவங்களுக்கே கேட்டிருக்கோம். அவ்ளோ ஒரு கத்து. வெளியில எடுத்த உடனே எல்லா குழந்தைங்களும் என்ன தண்ணி கொஞ்சம் வாயில இருக்கும். இல்ல ஏதாச்சும் பண்ணுவாங்க. நானா வந்து சி செக்ஷன் படுக்கும்போதே சொல்லிட்டேன். குழந்தைய வந்து என்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். முதல்ல என்கிட்ட காட்டுங்க அப்படின்னு. போன தடவை தான் காட்டல. இந்த டைம் காட்டுங்க அப்படின்னு ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன். அவங்களும் ஓகேன்னுலாம் சொல்லிட்டு தான் கண்ணுக்கு மேல துணி போட்டிருந்தாங்க. இவனை எடுத்த உடனேயே வரா 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 கத்துறான். ஒரே கத்தா. நான் முழிக்கிறேன். எங்க இருந்துடா கத்துது இந்த உருவம் அப்படின்னு. ஏன்னா வயித்து அமுக்குனாலும் தெரிஞ்சிருச்சு குழந்தைய எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா கண்ணுல இருந்து துணி எடுத்துறேன் குழந்தைய பாருங்கன்னு மாஸ்கையும் அதையும் ஒன்னாவே சேர்த்தே தான் எடுத்துட்டு அவன் மூஞ்ச காட்டல. பின்னாடி திருப்பி இப்படியே தானே தூக்குனாங்க. ஸோ அவன் பட்டெக்ஸை தான் வந்து என்கிட்ட காமிச்சாங்க. காட்டும் போதே வந்து அது பாய்ன்னு வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கீழே எப்படி பாய் தெரிஞ்சது? பின்னாடி தானே காட்டுறான். என்ன இதெல்லாம் கேக்குறாச்சு. பின்னாடி காட்டும் போதே அவனுக்கு பிளாக்கா எனக்கு தெரிஞ்சிருச்சா. சோ அவங்க அப்படியே தூக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பக்கம் கொடுத்துட்டாங்க. மூஞ்சி ஆனா என்கிட்ட காட்டல. பட் வந்து அந்த குழந்தைய மட்டும் காமிச்சாங்க. நல்லா ஒரு செம்ம பிங்க் கலரா மேல எல்லாம் மாவெல்லாம் ஒட்டல, ஈரமா இருந்தான். அதோட அப்படியே தூக்கி கொடுத்தாங்க. செம்ம கத்து கத்திட்டு இருந்தான். உள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு கத்து. நான் அப்பயே சொல்றேன் ஸ்ரீபாப்பெல்லாம் கத்தவே இல்லை, ஏன் இந்த குழந்தை கத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். அப்பயுமே இன்னொரு டவுட்டுக்கு வந்து அது பாய் பேபியா, பாய் பேபி தானே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஆமா பாய் பேபி தான் அப்படின்னு வந்து உடனே அவங்க சொன்னாங்க. ஏன்னா ஒரு டவுட்டு, எங்க அது பின்னாடி தானே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு. அதனால கேட்டேன். சொன்னாங்க ஓகேன்னு அந்த குழந்தைய உடனே எடுத்துட்டு போயிட்டாங்க. டைம் பாத்தீங்கன்னா 1:31 கிட்டு பிறந்த டைம். நான் உள்ள போனதே 1:20க்கு. கிட்டு பிறந்த டைம் பாத்தீங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்துல 1:31க்கு கரெக்டா கிட்டு வந்து பிறந்துட்டாங்க. எடுத்துட்டுலாம் போயிட்டாங்க. அடுத்த ஸ்டிச்சஸ் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பயுமே வயித்த பாத்தீங்கன்னா ஒரு 2 அழுத்துனாங்க. அது எதுக்கு அழுத்துனாங்கன்னு தான் எனக்கு தெரியல. கிட்டு பிறந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை அந்த அழுக்கெல்லாம் கிளீன் பண்றதுக்காகவா என்னன்னு தெரியல. ஸோ அழுக்கெல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு உடனே ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு போன டைம் லேட் ஆச்சு. இந்த டைம் பாத்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து சீக்கிரமாவே போட்டாங்க. சும்மா கடன்னு ஃபுல் ஸ்டிச்சஸும் போட்டுட்டு அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா என்னை வந்து ஷிஃப்ட் பண்ணி வெளியில பாத்தீங்கன்னா அனுப்பி விட்டாங்க. உள்ள பாத்தீங்கன்னா இருக்கும் போதுமே அங்க இது கிட்டுவ கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருந்து என் காதுல நல்லா சவுண்ட் விழுது. செம்ம கத்துறான்ட்டு. நான் அப்பயே டாக்டர் கிட்ட கேக்குறேன். டெலிவரி வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து கிட்டு நல்ல செம்ம சவுண்டா இருந்திருக்கும். அந்த கிளிப் நான் ஆட் பண்ணா ஞாபகம் 1 மந்த் மேல ஆயிடுச்சு. என் ஞாபகம் இல்லை. ஆனா அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே வந்து செம்ம சவுண்டு கிடைச்சு வீடியோலயுமே. ஸோ வந்து நல்லா கத்திட்டே இருந்தான். நான் டாக்டர்கிட்ட கேட்டேன் என்னாச்சு கத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டேன். குழந்தைங்க பிறக்கும் போது கத்துனா நல்லதுதான், பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பாத்தீங்கன்னா ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இதுதான் டெலிவரி. ஏன்னா ஆக்சுவலாக இதான் நானே ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். ஏன்னா 1 மந்த் வந்து எனக்கு கேட்கறதுக்கு டைமே இல்லை. இவங்க கூட தான் இருந்தேன். பட் வந்து எனக்கு அதை பத்தி நானும் எதுவும் பெருசா சொல்லிக்கல, எதுவும் கேட்கல. அது அப்படியே அந்த 1 மந்த் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரியலா உங்க கூட சேர்ந்து நானே இப்போ தான் இந்த டெலிவரி ஸ்டோரி கேட்கறேன். அப்பப்போ விட்டு கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வயிற்று அமுக்குனது, அதுக்கப்புறம் வந்து அது ஒண்ணுதான் சொன்னேனே. எனக்கு அமுக்குனாங்க, வலிச்சதுன்னு மட்டும் சொன்னேன். மற்றபடி இந்த கிழிச்சது வலிச்சது எல்லாம் இவங்க கிட்ட நான் சொல்லவே இல்லை. ஐயோ அது ஒரு வலி. மாதிரிதான் செகண்ட் சி செக்ஷன் இருக்கும்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா. என்ன நானே தான் அடிச்சுக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. யாரும் நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் சி செக்ஷன் ரொம்ப ஈஸி. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் சி செக்ஷன் ரொம்ப ஈஸி. செகண்ட் சி செக்ஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்காக கேப் விட்டு இருக்கணும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா இதை நான் டாக்டர்கிட்டே கேட்டேன், இது செகண்ட் சீக்கிரம்ன்றதுனால இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க உடனே அதெல்லாம் கிடையாது, நீ எத்தனை வருஷம் வலிச்சு பண்ணாலும் இதே வழிதான்னு வந்து அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு நல்லா தெரிஞ்சது. அவ்வளவுதானே. ஸோ ஆஃப்ல இருக்கு. ஓகேங்க, இந்த வீடியோ வந்து நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். அதாவது இதுக்கப்புறம் ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி, ஏன்னா இது வந்து ரொம்ப பெருசா போயிடுச்சு இந்த வீடியோ. அதுதான் வந்து எப்படின்னா இது கூட ஏதோ சிம்பிளா ஜாலியா முடிஞ்சிருச்சு. அதுதான் கொஞ்சம் சீரியஸா போச்சு. என்ன வச்சு செஞ்சதே பாத்தீங்கன்னா அதுதான். அது வந்து அடுத்த வீடியோல சொல்றோம். சோ ஓகேங்க, இந்த வீடியோ வந்து அவ்வளவுதான். அகைன் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரமணியர் பார்க்கலாம். டாடா.